மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போ தோவாள சேனல் 2 இடத்துல உடஞ்சிருக்கு, அதையும் சரி செய்ய வேண்டும். அதுவே பட்டணங்கால்வாய், அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் 2 தான் பெரிய கால்வாய். தோவாளை கால்வாயினுடைய சிச்சுவேஷன் 48.8 கிலோமீட்டர், பட்டணங்கால்வாயோட சிச்சுவேஷன் 43.3 கிலோமீட்டர். மற்ற கால்வாயெல்லாம் ஒரு கால்வாய் ஒன்லி டேங்கிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு போகிறது, அது இடதுகரை சானல்கள் தண்ணியை கொண்டு போகுது. ஆகவே எங்களுக்கு இந்த ஆண்டு மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு 20 கோடியாவது கொடுங்க சொல்லி தண்ணீர் எப்படியும் மழை போன மாதம் ஜூன் 1ஆம் தேதி மழை பெஞ்சுது. விடுங்க சார், ஒரு உங்களுக்காண்டி தான் சேர்த்து பேசுகிறேன், விடுங்க கொஞ்சம். 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யுது. பேசுறது சரிதான், தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்ன இல்ல கேள்வி இருக்கு. இல்ல அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க ஒரு உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க இல்ல நீங்க முடிங்க, நான் சொல்றேன். அது அமைச்சர் சொல்லணும். இல்ல நான் ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் தெரிஞ்சு வச்சுடுவீங்க, அது அப்படியே பேச முடியாது. இதெல்லாம் நீங்க பேசுறது, நீங்க உட்காருங்க சொல்றேன். இல்ல உங்க பிரச்சனை உங்களுக்கு, நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். ஏற்கனவே இல்ல நீங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசல, எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. நான் தான் இதை உட்காருங்க சொல்றேன். நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன், கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன். மாண்புமிகு அமைச்சர்கிட்ட நீங்க எலக்ட்ரிக் இது பண்றதுக்கு 200 கோடி ரூபாயில மதிப்பிட்டீங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் 2 கோடி ரூபாய் கொடுத்து பழையாத்துல கடல்ல போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணியை லிப்ட் இரிகேஷன் பண்ணக்காக 400 கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு. அது எந்த தவறும் இல்லை, கடல்ல கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுபோக 6 அரசாணை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணி உங்களுக்கு தெரியும், மறைந்த காமராஜர் காலத்தில் 42 அடியை 48 அடியா உயர்த்தி கட்டினாங்க. அதில் 3 MCFT தண்ணி அதிகமாக பிடிக்கும். 52 குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் 3/4 MCFT தண்ணி தான் தேவைப்படும். 52 குளமும் இருக்கு. அதுக்கு 150 கனஅடியில் தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும். அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல. அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளவு வருமோ வரலையோன்னு நீங்க அங்க பாத்தீங்கன்னா எந்த குளமும் வருவல. அதுவும் ஒரு இது. அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இல்ல ஜீவோ தான் இருக்கு, 6 ஜீவோ தானே போடும். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிருங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, அது விஷயமா ராஜேஷ்குமார் அவர்களும் தந்திருக்காங்க. நீங்களும் ஒரு கேள்விகள்